ரொம்ப கர்வமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மேல சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சிம்பனி முடிச்சுட்டு வந்தப்போ முதல் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்கிரெடிபிள் இந்தியா அப்படின்ற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, என்னாலதான் இந்த இந்தியாவுக்கு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? இந்தியா வந்து இன்கிரெடிபிள் இந்தியா, இன்கிரெடிபிள் இளையராஜா. இந்தியா இருக்கிறது பெருமை. ஆனா எல்லாருமே வந்து இந்திய நாட்டுக்கு வந்து பெருமை தேடி தரமானா இல்ல. ஆனா என்ன கேட்டா ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு நன்னடத்தை உள்ள ஒரு மனிதனா வாழ்ந்தாலே அது இந்தியாவுக்கு செய்யற மிகப்பெரிய, உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிற இளையராஜாவால அவருடைய மகளை வந்து அவரால் பராமரிக்க முடியல. அவரே சொல்லியிருக்கிறாருல. அத அலெக்சாண்டர் கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி வந்து ஒரு பேர் வந்து டைஜஷன் நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி வந்திருக்கிறாரு. அப்படியே அவனுக்கு ஆச்சரியமா அவர் வந்து அலெக்சாண்டர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர் வந்திருக்கிறாரா? அப்போ உடனடியா அவரை நல்ல ஒரு மரியாதையோட நீங்க நம்ம அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் படை பட்டாளத்தோட போறாங்களாம். அவர் சாதாரண ஒரு சின்ன ஒரு குடியில ஒரு குடிசையில உட்காந்துட்டு ஏதோ எழுதிட்டு இருக்காரு. இவர் நேரா போய் உட்காந்து ராஜாக்கள், அதான் அந்த ராஜா அனுப்புன அந்த படை தளபதிகள்லாம் நேரா போய் உட்காந்து, ஐயா உங்களை வந்து எங்க சக்கரவர்த்தி வர சொன்னாரு. யாருன்னு கேட்டார். மாவீரன் அலெக்சாண்டர் வர சொன்னாரு. அப்படியா, நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், அவர் இங்க வந்து பார்க்க சொல்லுங்க. அவரு கணச்சி பாக்குறாரு அப்படின்னு சொன்னாக்கா அப்ப கூட அவர் வந்து நிமிந்து பார்க்கவே இல்லை, எழுதிட்டே இருக்கிறார். நான் தான் மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் நிமிந்து பார்த்து அப்படியே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தள்ளி நில்லு வெளிச்சத்தை விட்டுட்டாரா. யாரு? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனுக்கு போய் சிம்பனி, ஆசியாவிலே ஒரு முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழர் சொல்ல மாட்டீங்களா? தமிழர்னு சொல்லலாம். அது பெருமைக்குரிய ஒரு விஷயமா சொல்லலாம். அவரு சிம்பனி வாசிச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து பெருமைக்குரியதா இருந்தாலும் ஏற்கனவே இளையராஜா மீத வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்கு. எது கேட்டாலும் காப்பிரைட் கொடுத்துடுறாரு, அப்புறம் வந்து ரொம்ப கர்வமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மேல சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சிம்பனி முடிச்சுட்டு வந்தப்போ முதல் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்கிரெடிபிள் இந்தியா அப்படின்ற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, என்னாலதான் இந்த இந்தியாவுக்கு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? இங்க வந்து எல்லா மனுஷனுக்கும் வந்து தனித்தனி ஆட்டிடியூட் இருக்கு, தனிப்பட்ட நடவடிக்கைகள் பேச்சுக்கள்னு ஒன்று இருக்கு. நாம என்ன பேசுறோன்றது வந்து நமக்கு சரியா இருக்கும். ஆனால் இது அடுத்தவங்க பார்வைக்கு இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பார்வையில பார்க்கும்போது தப்பா தெரியும். இங்க வந்து நான் ஒரு விஷயம் நான் சொல்றேம்மா, இங்கே எல்லா மனிதர்களும் வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு பெருமை தேடி தரமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். இந்தியா இருக்கிறது பெருமை. ஆனால் எல்லாருமே வந்து இந்திய நாட்டுக்கு வந்து பெருமை தேடி தரமானா இல்லை. ஆனால் என்ன கேட்டான்னு ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு நன்னடத்தை உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தாலே அது இந்தியாவுக்கு செய்கிற மிகப்பெரிய, என்ன சொல்கிறது, ஒரு நன்றி கடன் சொல்லலாம். நான் சொல்கிறது ஒழுக்கமுள்ள ஒரு நன்னடத்தை உள்ள ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்தாலே அதுவே போதும். சரிங்களா? அடிப்படையே வந்து ஒழுக்கமும் வந்து இங்க நன்னடத்தையும் தவறுறது தான் இங்க பல குற்றங்களுக்கு வழிவகுக்குது. அந்த ஒட்டுமொத்தமா ஒரு தனிநபர் செய்யக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் கூட ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கூட ஒரு தலைகுறிவு ஏற்படுற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இல்லைன்னா சாதாரண ஒரு சில வழக்குகள் வந்து ஒரு குற்ற வழக்கு கூட ஐநா சபை வரைக்கும் கடந்த காலத்தில் பேசப்பட்டதான் நம்ம பார்க்குறோம். ஸோ நான் எதுக்காக நான் இது சொல்றேன்னா, இங்க வந்து தனிநபர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு பெருமை தேடி தர முடியும். ஆனால் நீங்க சொன்னது வந்து இளையராஜாவை பற்றி நீங்க சொன்னது நான் ஏதாவது சொல்லி இந்த நேரத்தில் வந்து இளையராஜா வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர். ஆனால் நான் பேசுற வார்த்தை வந்து அவர் எந்த வகையிலும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவருடைய இயல்பை காட்டியிருக்கிறார், அவ்வளவுதான். இதுல பெருசா ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து நான் அது வந்து நம்ம ஒன்றும் அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆமா, எஸ், இளையராஜாவால இந்தியாவுக்கு பெருமை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதையே நம்ம வந்து நெகட்டிவா பார்க்கணும். பட் இதை வந்து இளையராஜாவுடைய தனிப்பட்ட குணத்தையும் இந்த வார்த்தையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேணாம். அது எப்படி வேணா இருக்கட்டும். இந்தியாவால வந்து இளையராஜாவுக்கு பெருமை, இல்லை இளையராஜாவால இந்தியாவுக்கு பெருமை, எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு வார்த்தையும் கடந்த கால இளையராஜாவுடைய நடத்தைகளையும் வச்சு நம்ம வந்து பேச்சுக்களை வச்சு நம்ம வந்து இந்த நேரத்தில் கொச்சப்படுத்த வேணா நான் நினைக்கிறேன். இந்த சூழ்நிலை அவர் எதுவும் நம்ம கொச்சப்பட்டோம்னா, ஏன்னா ஒரு பெரிய ஒரு உண்மையிலே பெருமையான ஒரு விஷயம் தான் அவர் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னா, இந்த நேரத்தில் நம்ம வந்து கேட்டா அவர் வேணா எப்படி வேணா பேசிட்டு போட்டோம். சரிங்களா? அவருக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு.
ஆனால் நாம வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் இளையராஜாவை இந்த இடத்துல நம்ம வந்து குறையா பேச வேணாம். நாம வந்து அவரை முதல்ல தமிழனா பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஒரு இந்தியனா பார்க்குறோம். ஸோ இது வந்து முதல்ல என்னை கேட்டால் இது தமிழ் கிடைச்ச பெருமை, இந்தியாவுக்கும் கிடைச்ச பெருமை. ஆனால் அவர் கடந்த காலத்தில் வந்து அவருடைய கர்வம் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதெல்லாம் ஒப்பிட்டு நம்ம இப்போ வந்து இந்த சூழ்நிலை அவரை எதுவும் நம்ம சொல்ல வேணான்றது என்னுடைய எண்ணம். பண்ணைபுரத்துல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனியம் பெட்டியில தொடங்கி இப்போ லண்டன்ல சிம்போனி வரைக்கும் போயிருக்காரு. இந்த கடந்த கால ஜேர்னியை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அவரோட? எனக்கு ஒரு தனி பார்வை இருக்குமா. நான் வந்து இந்த இடத்துல நீங்க கேட்கறதால தவிர்க்க முடியாம நான் சொல்றேன். எல்லா மனிதர்களும் நான் ஒன்று சொல்றேனே, இது வந்து என்னன்னா எல்லாருமே நம்ம வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கரெக்டா? ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நான் பார்க்குற உலகம் வேற மாதிரி நான் பார்க்குறேன். சரிங்களா? எல்லாரும் ஓடிட்டே தான், யாரும் நிற்கவே இல்லைன்னு வச்சுங்களேன். பட் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு, சூழல் இருக்கு. இந்த சாதனைகள்லாம் பெருமைக்குரிய சாதனைகள் தான். ஆனால் நான் பைபிள் வாசகத்தோட சொல்ல விரும்புகிறேன். நான் பைபிள் ஒரு வாசகம் இருக்கு. என்ன வாசகம்னா, இந்த பிரபஞ்சத்தையே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? பைபிள் வாசகம் இது. அது நான் பெருசாக நான் பைபிள் படிக்கலை. இந்த ஒரு வாசகம் வந்து என் கண்ணில் பட்டதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு சில சென்டென்ஸ் சொன்னால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. அதாவது இந்த பிரபஞ்சத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன, இந்த இடத்துல இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் இந்த உலகத்தையே கூட வெற்றி கொள்ளட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தன்னை சார்ந்த நபர்கள், தன் குடும்பத்தினர், அவங்களெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்ல. உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிற இளையராஜாவால் அவருடைய மகளை வந்து அவரால் பராமரிக்க முடியலல்ல. அவரே சொல்லியிருக்கிறார்ல. அதை நான் வந்து குத்தி காட்டணும் நான் நினைக்கவே இல்லை. தன் குழந்தைய வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து இந்த மியூசிக்குன்னு ஓடி ஓடி என் மகளை சரியா கவனிக்காம விட்டுட்டேன் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் இந்த இடத்துல. நீங்க போங்க, நான் தான் சொல்றேனே, நீங்க ஆண்டனை வந்து நீங்க அன்றாடம் பூஜிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அருகில் உள்ள ஆன்மாக்களை நேசிக்கணும்ல. பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தோம்னா பசியும் பட்டினியுமா இருக்கிறான், நம்ம வந்து டபரா வச்சு பிரியாணி செஞ்சிருந்தோம்னா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இங்கே நான் சொல்றது என்னன்னா, நீங்க மேலும் கூட சாதிக்க வேணாம்னு சொல்ல. ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய உற்றார் உறவினர், இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற ஒரு பத்திரிகைக்காரர் போறப்போ நீங்க கடும் சொல்லிட்டு போறீங்க. இங்க இருக்கிற ஒரு மக்கள் கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு அவப்பேரை நீங்க எடுத்துக்கிறீங்க. அங்க ஊர்ல அங்க போய் சிம்பனி வாசிக்கும் போது எல்லாரும் கை தட்டுறதை பெருமையா நினைக்கிறீங்க. அதே இங்க வந்து நீங்க பேசும்போது ஒரு இன்முகத்தோட சிரிக்கிறீங்க. ஆனால் எந்த நேரத்துல வந்து இளையராஜா வந்து சீறி பாஞ்சிருவாரோ இது ஒரு பயத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா? சீறி வரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படி சொல்லுவாங்கல்ல. இங்க நம்ம அப்படி மாத்தி தான் சொல்லுங்க, சீறி வரும் பாம்பை நம்பு. பழமொழியே தப்பு தானே சார்? அது எப்படி சிரிக்கும் பெண்ணை? நான் சொன்ன பழமொழின்னு ஒண்ணு சொல்லி இருக்குதுன்னு நான் சொல்றேன். நான் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சீறி வரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னா. அப்ப ஆணவனை மட்டும் நம்பலாமா? எல்லாரும் பொருந்தும் தான். ஒரு வரி சொல்லியிருக்கோம், நாம இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் சிரிச்சாலும் கூட நமக்கு வந்து அங்க சுத்தி இருக்கிறவருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்து கோபமா கொந்தளிச்சிருவாரோ, ஏதாவது பேசிடுவாரோ, அப்படிதான் கடந்த காலத்துல அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. அப்படிலாம் யார் சொன்னாங்க? இது ஒரு கதை சொல்லிட்டு எல்லாரும் திறமை இருக்கிறவங்க எல்லாம் வந்து தலைகணம் இருக்கும், தலை. இது யார் சொன்னது உங்களுக்கு? யார் சொன்னது? இதை மட்டும் கேக்குறீங்கல்ல. ஒரு லைன் சொல்லி இருக்குது, சீறி வரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாது சொன்னா அதை மட்டும் கேக்குறீங்க. அதுவே தப்பு சார், யார் சார் சொன்னதெல்லாம் கேக்குறீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, கர்வம் யாருக்கு திறமை அதிகமா இருக்கும்? கர்வம் அவர் சொன்னா தவறு, அவர் சொன்னாலும் யார் சொன்னாலும் தப்பு. திறமை இருந்ததுமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல ஒரு தலைமை பண்புன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சிறந்த பண்பாளரா இருந்தா தான் உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு மதிப்பு. அதை புரிஞ்சுங்க. முதல்ல சிறந்த பண்பு, சிறந்த குணாதிசயம், கேரக்டர், இதெல்லாம் இருந்தா தான் அதுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு. இங்க பணம் போச்சுன்னா சம்பாரிச்சிடலாம், கை கால் போன விட கட்டைக்கால் வச்சு கை கால் வந்து கட்டைக்கை வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிடலாம். ஆனா கேரக்டர் ஒரு தடவை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேமேஜ் ஆச்சுன்னு அவ்வளவுதான், நீங்க கொண்டு வர முடியாது. ஒரு தடவை ஒரு முத்திரை குத்திட்டு அவன் குடிகாரன் அப்படின்னு முத்திரை குத்திட்டீங்கன்னா, அவன் டானிக் குடிச்சதா கூட அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா வந்து விஸ்கி ஸ்மெல் மாதிரி வரும். நமக்கு வருமா ராஜா இல்லையா? ஸோ அவன் வந்து பனைமரத்துக்கு வந்து பாலை குடிச்சா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் சாராயம் குடிக்கிறான், கல்லு குடிக்கிறான் தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் கேரக்டர் வந்து அப்படிதான். ஒரு தடவை ஒரு முத்திரையை நீங்க வாங்கியாச்சுன்னா
அதுக்கப்புறம் அதை மீட்டு பழைய நிலைக்கு கொண்டு வரணும். இதே நீங்க வந்து ஒரு பணம் விட்டுட்டீங்கன்னா அந்த பணத்தை வந்து மறுபடியும் ஜீரோலுக்கு மறுபடியும் சம்பாரிச்சிடலாம். அதே மாதிரி கை கால் போச்சுன்னா கூட அந்த கை கால் வந்து கட்ட கால் வச்சுட்டு நம்ம மூவ் பண்ண முடியும். யாரெல்லாம் இன்னைக்கு வந்து கண் தெரியாத வந்து ஸ்டிக் வச்சு நடந்து போறான்ல. ஆனால் கேரக்டர் டேமேஜ் ஆச்சுன்னா, ஒரு தடவை உடஞ்சிச்சுன்னா மீட்டு கொண்டு வர முடியாது. அப்படியேதான் நீங்க வந்து அந்த அவ பேரும் அந்த அதனாலதான் சொல்லுவாங்க, அந்த கரையை நீங்க என்ன டிடர்ஜென்ட் சோப் போட்டு நீங்க தேய்ச்சாலும் போகாது. நிர்மா வாஷிங் பவுடர் இருக்குல்ல, அது போல வாஷிங் மிஷின்ல போட்டா கூட அந்த கரை போகாது. ஒரு தடவை அதுதான் நான் சொல்றேன், எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் வாழ்க்கையில ஸ்லிப் ஆகாம எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது அதுக்குதான். அதனால கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். நீங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்களா, இளையராஜானாலே ஒரு இப்படிதாங்க ஆயிடுச்சா, இளையராஜானா அவர் இப்படிதான். இளையராஜாவது பரவாயில்ல, கங்கை வந்தா நீங்க கூப்பிடவே முடியல. இப்பெல்லாம் ஒரே தடவை ஒருத்தர் ஓடி வந்தார் தான், ஒரு பத்திரிகையாளர் ஓடி வந்தார் அவர் கத்தன கத்துக்கு. அதுக்கப்புறம் அவன் யாரும் போவே இல்லை, போதும்பா நமக்கு அப்படின்னு ஆயிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து இதுல நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்துல எனக்கு இது இல்லை. ஏன்னா திறமை இருந்தால் கர்வம் இருக்கும். இதெல்லாம் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டா நம்ம அதே காப்பி வச்சுட்டு வரோம். என்ன கேட்டா திறமை சிறந்த பண்பாடு தான் சிறந்த திறமைசாலி. சிறந்த திறமைசாலி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த கோபமும் வராது. இப்போ நான் கேட்கிறேன், அப்துல் கலாம் எடுத்துங்க, அவர் திறமைசாலி இல்லையா? சொல்லுங்க, இல்லையா? திறமைசாலி. அதான் கேட்டேன். அப்போ வந்து நீங்க சொல்லுவீங்களா இந்த இடத்துல நீங்க வந்து திறமைசாலிக்கு தாங்க வந்து சிறந்த பண்பாளர் பாருங்க அப்துல் கலாம். பண்புக்காக தான் இன்ன வரைக்கும் அவர் வந்து போற்ற. அதனாலதான் நான் சொல்றேன், நான் தான் சொல்றேன்மா, இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பேர் கொண்டாடுவோம் வருஷ கணக்குல, ஒரே நாள்ல அதை வந்து டேமேஜ் பண்ணிப்போம். அப்படிதான் நான் பாக்குறேன். இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவருடைய தனிப்பட்ட, அவர் பெரிய இசை மேதையா கூட இருக்கட்டும், இசை ஞானியா கூட இருக்கட்டும், சரிங்களா? பட் அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆணவன்றத ஒரு வெளிப்படுத்துறாரு. இப்போ இந்த இடத்துல சொல்ற ஒரு பெரிய தத்துவ ஞானி வந்து மாவீரன் அலெக்சாண்டர் பார்க்கறதுக்கு வரல, அவர் அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். ஒரு பெரிய தத்துவ ஞானி அவர் அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. அலெக்சாண்டர் கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி வந்து ஒரு பேர் வந்து டைஜஷன் நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி வந்திருக்கிறாரு. அப்படியே அவனுக்கு ஆச்சரியமா அவர் வந்து அலெக்சாண்டர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, அவர் வந்திருக்கிறாரா? அப்போ உடனடியாக அவரை நல்ல ஒரு மரியாதையோட நீங்க நம்ம அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் படை பட்டாளத்தோட போறாங்களாம். அவர் சாதாரண ஒரு சின்ன ஒரு குடியில் ஒரு குடிசையில உட்காந்துட்டு ஏதோ எழுதிட்டு இருக்காரு. இவர் நேராக போய் ராஜாக்கள், அதான் அந்த ராஜா அனுப்புன அந்த படை தளபதிகள்லாம் நேராக போய் உட்காந்து, ஐயா உங்களை வந்து எங்க சக்கரவர்த்தி வர சொன்னாரு. யாருன்னு கேட்டார். அண்ணா மாவீரன் அலெக்சாண்டர் வர சொன்னாரு. அப்படியா, நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், அவரை இங்க வந்து பார்க்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், அவரை வந்து இங்க பார்க்க சொல்லுங்க. உடனே அவங்க ஆடி போயிட்டாங்களாம். ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க, எங்க சக்கரவர்த்தி வந்து இங்க வந்து உங்களை பார்க்கணும் சொல்றாரு, உங்களை வந்து ராஜ உபசாரம் பண்ணி வர சொன்னாரு. எனக்கு வேலை இருக்குப்பா, நான் எழுதிட்டு இருக்கிறேன், வேணா அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் இங்க வர சொல்லுங்கன்ற. உடனே திரும்பி போறாங்க. இது எப்படியா போய் சொல்றது, நமக்கு என்ன தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படை தளபதி போய், இந்த கிழவனா இப்படி சொல்றான், அவன் அங்கிருந்து நம்மளை போய் அவங்க ராஜ உபச்சாரம் பண்ணி கூட்டான், இதை போய் அவங்க கிட்ட சொன்னோம்னா நம்மளே என்ன போட்டுக்கிட்டு தள்ளிடுவோன்ற அது பயத்திலே படை தளபதி எல்லாம் போறாங்க. யார்கிட்ட போறாங்க? அலெக்சாண்டர் போயிட்டு, ஐயா நாங்க போய் சொன்னேன், இன்னும் கூப்பிட்டு வரல யாருன்னு. இல்லைங்க நாங்கள் போய் கூப்பிட்டதுக்கு அவர் வந்து நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன்னு சொன்னார். சரி வேலையா இருந்தா நீங்க அப்புறமா கூப்பிட்டுருந்தேன். இல்லை அவர் உங்களை வந்து அங்கே பார்க்க சொல்றாரு. உடனே சொல்றேன்னு ஏறிச்சு யாருக்கு? அலெக்சாண்டருக்கு. எவ்வளவு ஆணவம் தான், ஒன்றும் இல்லாத அவன் வந்து நம்மளை வந்து ஏதோ ஞானியாச்சுன்னு சொல்லி வர சொன்னா, அவன் என்ன வந்து பார்க்க சொன்னான், நான் இந்த நாட்டோட சக்கரவர்த்தி, உலகமே என் காலடியில் இருக்குது, இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்ன வந்து அங்கே வந்து பார்க்க சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நீங்க போங்க அப்படி சொல்லலாம். இருந்தாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள நம்ம எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, நம்மளை வந்து அவனை வந்து பார்க்க சொல்றானே, அப்படி என்னதான் அவ்வளவு பெரிய ஞானி. சரி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நேரா போறாராம். படை தளபதிகள் எல்லாரும் கூப்பிட்டு குதிரையில போறாரு. காடு மேலாம் சுற்றி நேராக போயிட்டு அந்த குடியில் போய் நின்று பயங்கர கோவத்தில் அலெக்சாண்டர் போய் நின்று இடுப்பில் கை வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாரு. இடுப்பில் கை வச்சுன்னு வாசலில் போய் நிற்கிறாரு. அவர் அப்போ கூட திரும்பியே பார்க்கலாம், அவர் கணச்சி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ கூட அவர் வந்து நிமிந்து பார்க்கவே இல்லை, எழுதிட்டே இருக்கிறார். நான் தான் மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன்
அப்படியே சொன்ன உடனே அப்போதான் நிமிர்ந்து பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து கொஞ்சம் தள்ளி நில்லு வெளிச்சத்தை விடுடாரா. யாரு யாரு? அந்த தத்துவஞானி. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 2 பேர்ல யார் வந்து ஹெட்வைட் பிடிச்சவங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு சாதாரண குடியில் அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு கேட்டா, இவர் வந்து மாவீரன் அலெக்சாண்டர் நீ கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா வெளிச்சத்தை விட நான் எழுதிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. இவனா சொல்லி கேட்டா, நான் உன்னை வந்து என்ன பார்க்க சொன்னா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவன் இடுப்புல கை வச்சுன்னா அங்க போய் அவர்கிட்ட நிக்கிறாங்க. இதுல யார் வந்து ஹெட்வைட் பிடிச்சவங்க சொல்லுங்க? தெரியல. மாவீரன் அலெக்சாண்டர் தான் ஹெட்வைட் பிடிச்சவன், ஆரம்பம் பிடிச்சவன் அவன் தான். ஏன்னா நீ வந்து நான் பெரிய சக்கரவர்த்தின்னு தலைவர் உட்காந்து அந்த ஏறிடுச்சு, நீ வந்து என்னை வந்து பாருன்னு சொல்லி நீ கூப்பிடுற இல்லையா? அவர் வந்து பாத்தீங்கன்னா உன்னை பார்க்கவும் விரும்பல, அவர் பார்த்து அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். சரிங்களா? அப்போ அவர் இடத்துல போய் நின்றுட்டு வாசல் மறிச்சிட்டு நிற்கும் போது அவர் தள்ளி நெல்லு வெளிச்சத்தை விடுங்கிறார். அப்போ உன்னை வந்து பெருசா நீ வந்து நான் தான் மாவீரன் அலெக்சாண்டர் சொல்றோம், ஐயா வாங்க சேர்ல உட்காருங்க, நீங்க தான் எனக்கு தெரியாதுங்க நான் கொஞ்சம் வேலையா இருந்தேங்க அப்படி சொன்னா பரவாயில்ல. எதையுமே வந்து அதை சொன்ன எதுக்குமே ஆட்படாம எதுக்குமே ஆசைப்படாத இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஞானி. எதுக்காக சொன்னா, நான் இசை ஞானிக்காக சொல்றேன், நீங்க நடத்திக்காதீங்கம்மா, பொதுவா நான் சொல்றேன். ஏதோ அது கோ இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஞானின்னு சொல்றது இளையராஜா எப்படிப்பட்டது வச்சுங்க, மாவீரன் அலெக்சாண்டர் எப்படியோ அந்த இடத்துல இளையராஜா வச்சு பொருத்தி பாருங்க. டைஜஷன் இடத்துல வந்து நீங்க இளையராஜா பொருத்தி பார்க்காதீங்க. மாவீரன் அலெக்சாண்டர் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து இளையராஜா. இதுதான் சரியான உதாரணமா இருக்கும் நான் நம்புறேன்.